வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஜமைக்கா பிரதமரின் இந்திய வருகை இருதரப்பு நட்புறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு இலகுவான வங்கிக் கடனை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 3வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 44.08% வாக்குகள் பதிவாயின. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கான்பூரில் பங்களாதேஷிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜமைக்கா பிரதமரின் இந்திய வருகை இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆண்ட்ரூ ஓல்னஸுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்ட பின்னர் உரையாற்றிய பிரதமர், ஜனநாயக மதிப்பீடுகள், மக்கள் பரிவர்த்தனை, வரலாற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அமைந்ததாக குறிப்பிட்டார். கலாச்சாரம், கிரிக்கெட், காமன்வெல்த், கரீபியன் சமூகம் ஆகிய 4 அம்சங்களும் இரு நாட்டு நட்புறவை முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையே வர்த்தகமும் முதலீடும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜமைக்காவின் வளர்ச்சி பாதையில் இந்தியா நம்பகத்தன்மையுடன் கூடிய உறுதியான நட்புறவு நாடு என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. முதல் முறையாக இந்தியா வந்துள்ள டாக்டர் ஹோல்னஸ் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் ஆகியோரையும் இன்று சந்தித்து பேச உள்ளார். வர்த்தக தொழில் நிறுவன தலைவர்களிடமும் கலந்துரையாடும் டாக்டர் ஹோல்னஸ் நாளை வாரணாசி செல்கிறார். ஏழை எளிய மக்கள் மற்றும் சிறு வர்த்தகர்களுக்கு வங்கிக் கடன் கிடைப்பது தற்போது எளிதாகி உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் இட்டா நகரில் இன்று மக்கள் தொடர்பக நிகழ்ச்சியில் பயனாளிகளிடையே உரையாற்றிய அமைச்சர், ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டத்தின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்டார். எவ்வித உத்தரவாதமோ நீண்ட ஆவணங்களோ இல்லாமல் வங்கி கடனை மக்கள் எளிதாக பெறுவதை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு உறுதி செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசின் நலத்திட்டங்களால் சாமானிய மக்கள் பயனடைகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள இத்தகைய மக்கள் தொடர்பக முகாம்கள் உதவுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பல்வேறு அரசின் நலத்திட்ட பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான அனுமதி கடிதங்களை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா, குப்வாரா, உதான்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி 44.08% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் 415 வேட்பாளர்களின் வெற்றியை 39 லட்சம் வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதல் முறை வாக்காளர்களும் மகளிரும் அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலத்திற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி நடைபெறும். மூத்த தலைமுறையின் பங்களிப்பான அறிவுத்திறன், பன்முகத்தன்மை போன்றவற்றை தற்போதைய மக்கள் கொண்டாடுவதன் அவசியத்தை மத்திய சமூக அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சமூகத்தை வடிவமைப்பதில் மூத்த குடிமக்களின் பங்கை எடுத்துரைத்தார். மூத்த குடிமக்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயர் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். எதிர்கால சந்ததிகளுக்கான கலாச்சார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மூத்த குடிமக்களின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சீன எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஸ்திரத்தன்மை இல்லாவிட்டாலும் நிலைமை இயல்பாகவே உள்ளது என்று ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி கூறியிருக்கிறார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் ஏப்ரல் 2020ஆம் ஆண்டிற்கு முன்பிருந்த நிலைமை மீட்டெடுக்க இந்தியா விரும்புவதாக கூறினார். அந்நிலை எட்டப்பட்டு வரும் வரை அப்பகுதியில் பதற்ற நிலைமை தொடரும் என்றும் எச்சவாலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி.
லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ், சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள், மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம், 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு, வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை இன்று வழங்கி பேசிய அவர், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்காக நடப்பாண்டு 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் 86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீர வீராங்கனைகள் உலக அளவில் சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக அவர் எடுத்துரைத்தார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கென இந்த வருடம் 80 கோடி ரூபாய் ஒதுக்கி 36 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 5 பிரிவுகள்ல போட்டியாளர்கள் பங்கேற்று வருகிறார்கள். சென்ற ஆண்டு சிஎம் டிரோபில கலந்து கொண்டவங்க 6,71,000 பேர். இந்த ஆண்டு சிஎம் டிரோபில கலந்து கொண்டவங்க 11,56,000 பேர். தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளில் இருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைகளுக்கான பரிசு தொகை மட்டும் ரூபாய் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி அளிச்சிருக்கிறாங்க. திருச்சியில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணாக்கர், அரசு அலுவலர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் திரு கே.என். நேரு இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார், திருச்சியில் 50 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஒருங்கிணைந்த விளையாட்டரங்கம் அமைக்கப்படும் என்றார். உலகத்தரம் வாய்ந்த இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமையவிருக்கிறது. உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் நீங்க வேற எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் நம் விளையாட்டு வீரர்கள் இங்கே வந்து பயிற்சி பெற முடியும். திருச்சி பொதுகை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை அமைச்சர் திரு கே.என். நேரு இன்று தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு 2,35,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பழனி, கடலூர் மண்டலத்தில் 10 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு நம்ம விழுப்புரம் பகுதிக்கு 70 லட்சமும், திண்டிவனம் பகுதிக்கு 25 லட்சமும் ஆக 95 லட்சம் நம்முடைய மாவட்டத்துக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் கோஆப்டெக்ஸ்ல எப்பயும் சிறப்பாக இருக்கிறதுனால மக்களுடைய வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. அனைத்து வெரைட்டிகள் இருக்கு. கோஆப்டெக்ஸ் கனவு திட்டம்னு ஒரு திட்டத்தை தொடக்கி இருக்கிறாங்க. அது 300 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிப்பு செய்யலாம். அது 11 மாசம் சேமிப்பு பணம் கட்டினாங்கன்னா 12வது மாசத்துக்கான தொகையை கோஆப்டெக்ஸே செலுத்தி அவங்களுக்கான துணிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை இன்னைக்கு தொடக்கி வச்சிருக்கிறோம். பெரம்பலூரில் 34 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கோஆப்டெக்ஸ் விற்பனை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா கூறியுள்ளார். வாடிக்கையாளர்கள் cooptex.gov.in இணையதளத்தில் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் பயிற்சிகளையும் அவர் பார்வையிட்டார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை வான் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்த செய்தியில், பொதுமக்களின் உயிர்காக்கும் சேவையில் நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து ரத்த தான தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல், அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கான்பூரில் பங்களாதேஷிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது.
95 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் என்ற நிலையில் 5ஆம் நாள் ஆட்டத்தை இன்று தொடர்ந்த பங்களாதேஷ் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 146 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அஸ்வின், பும்ரா, ஜடேஜா தலா 3 விக்கெட்டையும் ஆகாஷ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் பங்களாதேஷ் 233, இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 285. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜமைக்கா பிரதமரின் இந்திய வருகை இருதரப்பு நட்புறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு இலகுவான வங்கிக் கடனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 3வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 44.0% வாக்குகள் பதிவாயின. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கான்பூரில் பங்களாதேஷிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.